ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேவதி சமையல். இன்னைக்கு நம்ம ரேவதி சமையல ரபடி இந்த ஸ்வீட் ரெசிபி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது வந்து நார்த் இந்தியா ஸ்வீட் ரெசிபி. இது வந்து நல்ல ரிச் டேஸ்டா வந்து இருக்கும். இது வந்து மால்புவா அண்ட் சாய்த்துக்கொடா இது மேல வந்து நம்ம ஊத்தி சாப்பிடலாம். இது அது மேல ஊத்தி சாப்பிடும் போது நல்ல ரிச் டேஸ்ட் வந்து நம்ம கிடைக்கும். இந்த ரெசிபி வந்து எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு வீடியோல போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசா வந்திருக்கீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். ரபடி செய்யறதுக்காக 1/2 லிட்டர் பால் வந்து எடுத்திருக்கேன். ஒரு பேனில் 1/2 லிட்டர் பால் வந்து சேர்த்துக்கிறேன். நான் வந்து தண்ணிலாம் எதுவுமே சேர்க்கல, திக்கான பால் தான் வந்து எடுத்திருக்கேன். பால் வந்து நல்லா கொதிச்சு வரட்டும். பாருங்கள், பால் வந்து நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி கலந்து விடுங்க. கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஏடு வந்து ஃபார்ம் ஆகும். பாருங்கள், இந்த மாதிரி வந்து ஏடெல்லாம் வந்து நல்லா ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், இந்த ஏடெல்லாம் எடுத்துகிட்டு போய் ஒன் சைடை வந்து விட்டுருங்க. விட்டுட்டு மீதி இருக்க பாலை வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து சுண்டை காசி கொதிக்க விடுங்க. ஸோ இந்த மாதிரி ஏடெல்லாம் வந்து ஃபார்ம் ஆனாதான் நமக்கு ரபடி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ரபடிக்கு வந்து நல்லா திக்காக வந்து வரணும் பால். ஏடு ஃபார்ம் ஆக பேனோட சைடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஏடு எல்லாத்தையும் வந்து பேஸ்ட் பண்ணி வச்சுருங்க. கொஞ்ச நேரம் கழித்து இந்த ஏடு எல்லாத்தையும் திருப்பி எடுத்து இந்த பாலோடு வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறப்ப வந்து பார்த்திங்கன்னா பால் வந்து நமக்கு நல்லா திக்னஸாக வந்து இருக்கும். அது மட்டும் இல்லை, ரபடி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஏடோட தான் வந்து பார்த்திங்கன்னா ரபடி வந்து நம்மளுக்கு நல்ல டேஸ்ட் வந்து கொடுக்கும். இதே மாதிரி அடிக்கடிக்கு வந்து நீங்கள் பேனோட சைடில் வந்து நீங்கள் ஏடை வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திருப்பி வந்து எடுத்து இந்த பாலோடவே நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பார்த்தீங்கன்னா பால் வந்து நல்லா திக்காகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நான் கண்டென்ஸ் மில்க் வந்து சேர்த்துக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் சுகர் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் நான் ப்ரிஃபர் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ஸ் மில்க் தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன்னா வந்து சுகர் வந்து நீங்கள் சேர்த்திங்கன்னா ரபடி வந்து நல்லா மெல்ட் ஆகிடும். அதுவே நீங்கள் கண்டென்ஸ் மில்க் சேர்த்திங்கன்னா நல்லா திக்னஸாக வந்து ஆகிடும், நல்லா ரிச் டேஸ்ட் கொடுக்கும். அதனால் வந்து கண்டென்ஸ் மில்க் வந்து யூஸ் பண்ணுங்கள். கண்டென்ஸ்ட் மில்க் சேர்த்ததுக்கப்புறம் நான் கொஞ்சோண்டு சஃப்ரான் வந்து சேர்த்துக்கிறேன். அதாவது குங்குமப்பூ வந்து நான் சேர்த்துக்கிறேன். இது வந்து ஒரு நல்ல கலரும் மனமும் வந்து நமக்கு கொடுக்கும். குங்குமப்பூ சேர்த்து நான் வந்து கலந்து விட்டுக்கிறேன். ரபடி சேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா டைம் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வந்து எடுக்கும். ஆனால் வந்து ரபடி வந்து நல்லா டேஸ்ட்டாக வந்து இருக்கும். இது கூடவே வந்து கொஞ்சோண்டு சின்னதாக சாப் பண்ண நட்ஸ் வந்து நான் சேர்த்துக்கிறேன். பாதாம், பிஸ்தா, முந்திரி இந்த நட்ஸ்லாம் வந்து நான் இன்றைக்கி ஆட் பண்ணியிருக்கேன். இதை ஆட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம கலந்து விட்டுக்கலாம். ரபடி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் வந்து இருக்கக்கூடாது. இதுதான் வந்து கரெக்டான பதம். இந்த அளவு வந்து நமக்கு திக்னஸ் வந்து இருந்தால் போதும். இதுதான் வந்து ரபடியோட கரெக்டான வந்து பதம். இது வந்து நல்லா பார்த்துக்கோங்க. நீங்கள் வந்து ரொம்ப திக்காக வந்து செய்யாதீங்க, ரொம்ப தண்ணியாகவும் செஞ்சாலும் ரபடி வந்து நல்லா இருக்காது. இதுதான் வந்து கரெக்டான பதம். இது வந்து நீங்கள் சாய்த்துக்கொடா மேலே வந்து ஊற்றி சாப்பிட்லாம், அப்படி இல்லைனா மால்புவா மேலே வந்து ஊற்றி சாப்பிட்லாம். ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும். அப்படி இல்லைனா டேரெக்டாகவும் நீங்கள் வந்து ரபடியை வந்து சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள்.